ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இன்றைக்கி ஒரு சில பறவைகள் எல்லாம் தினமும் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு போகுது. அதை பற்றி தான் உங்களுக்கு காமிக்க போகிறேன் நான். இந்த மயில் தினமுமே காலையில் வருங்க. நம்ம கார் ஷெட்டில் இருந்து காரை நகர்த்தி நிறுத்துகிற சத்தம் கேட்டுது அப்படின்னா அது வந்துடுது. பாருங்களேன், நம்ம பொட்டிக்கோ வரைக்குமே அது வரும். வந்துட்டு கொஞ்சம் நேரம் வரைக்கும் இருந்துட்டு போகும். நம்ம பக்கத்தில் இருந்தாலும் அது பயப்படாது. இதுக்கும் நான் எதுவும் சாப்பிடலாம் கொடுத்து பழக்கலை. ஆனால் இப்போ மட்டும் நானோ வீட்டில் நாங்கள் யார் இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் அரிசி எடுத்து ஒரு பிடி போட்டுடுறோம். தினமுமே இது பழகிக்குச்சுங்க. இது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். காலையில் எழுந்திரிச்ச உடனே நம்ம மயில் நம்ம வீட்டு வாசலுக்கு வருது அப்படிங்கிறது. பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது. நம்ம உள்ளேருந்து வரமான்னு பார்க்குது. அடுத்தது பார்த்திங்களா, இந்த செம்பூத்து பறவை. இந்த செம்பூத்து நம்ம வீட்டோட பின்பகுதியில் நம்ம தோட்டம் இருக்கு இல்லைங்களா, காய்கறி தோட்டம், அதுக்குள்ளேயே தான் இருந்துகிட்ருக்கு. இது அன்றைக்கி நான் காய்கறி தோட்டத்துக்கு போகலை, கொஞ்சம் பிஸியாக இருந்தனால அது என்ன ஆச்சுன்னா, அடுத்த நாள் காலையில் முன்னால் வந்துருச்சு. வீட்டுக்கு முன்னால் ஒரு பெரிய குல்மோகர் மரம் இருந்ததுங்க. அதை கட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப பெரிய மரம். அது விழுந்துருச்சு காற்றுக்கு. அதனால் அதை கட் பண்ணி எடுத்திருந்தாங்க. அது மேலே உட்காந்துட்டு அது வீட்டுக்குள்ளேருந்து நம்ம வரமான்னு பார்த்துட்டே இருக்குது. அப்படி இந்த தென்னை மரத்தில் பார்த்திங்க அப்படின்னா தினமுமே ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு 2 கொக்குகள் உட்காந்துட்ருக்குங்க. இந்த கொக்குகள் என்ன பண்ணும் அப்படின்னா, அங்கே நம்ம தோட்டத்துக்குள்ளே நம்ம கிச்சன் கார்டனுக்கு தண்ணியை ஊற்றிட்டு நம்ம கொஞ்சம் எப்போவுமே ஒரு டப்பில் தண்ணி வச்சுருப்பேன் நான், ஏதாவது குடிச்சுக்கட்டும் அப்படின்ட்டு. இந்த கொக்குகள் 2ம் அந்த டப்பில் இருக்கிற தண்ணியை குடிக்கும். அப்புறம் இந்த தென்னை மரத்துலேயே தான் உட்காந்துட்ருக்குங்க. வேறு எதுலேயும் உட்காராது. இந்த குறிப்பிட்ட தென்னை மரத்தில் தான் உட்காரும். அதுக்கப்புறம் நம்ம கிச்சன் கார்டனோட சைடில் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு புஷ் இருக்கும். இது இந்த மிளகரணை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செடியை நான் வளர்த்திட்ருக்கேன். அது புதர் மாதிரி தான் வரும், ஒரு முள் செடி. அதில் இந்த குட்டி பறவை உட்காந்துக்குங்க. தினமும் நம்ம அந்த கிச்சன் கார்டனுக்கு போயிட்டு ஹார்வெஸ்டெல்லாம் முடிச்சுட்டு வர வரைக்கும் அது உட்காந்துட்டு அழகான ஒரு பாட்டு பாடிட்டே உட்காந்துட்ருக்கும். ரொம்ப அழகான பறவைங்க. அது நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் பார்ட் 2ல் இன்னும் நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய பறவைகளை நான் போடுறேன், சரிங்களா? அது அழகாக வாழை தூக்கி தூக்கி எப்படி விளையாடுது பாருங்களேன். அப்புறம் இந்த 2 கிளிகள் எப்போவுமே நம்ம பாதாம் மரத்துலேயே இருக்குதுங்க. அழகான கிளிகள் 2 இருக்குது. பார்ட்